நாங்கள் மட்டமான ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவோம். இருந்தாலும் நல்லா இருக்க ப்ராடக்ட்ஸை கழுவி ஊற்றிட்டு அதுலேருந்து கிடைக்கிற வியூஸ் வச்சு எங்கள்கிட்ட இருக்க மட்டமான ப்ராடக்ட்ஸை ஹை ப்ராஃபிட்க்கு விற்றுருவோம். இப்படி தாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ப்ராஃபிட்காக இந்த மாதிரி சேல் பண்ணிருக்காங்க. சரி, இம்போர்ட் ப்ராடக்ட் பொறுத்தவரையும் ஒரிஜினல் ஃபேக் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஆனால் இந்தியன் ப்ராடக்ட் பொறுத்தவரையும் ஒரிஜினல் ஃபேக்லாம் கிடையாது. நல்ல குவாலிட்டி, மட்டமான குவாலிட்டி, இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஏன்னா அப்ராட்ல கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கனால பின்னாடி என்ன இன்கிரியன்ட் கொடுத்துருக்காங்களோ அதே இன்கிரியன்ட் ப்ராடக்ட்ல இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை சீல் பண்ணிடுவாங்க. இதுவே இந்தியாவில் சப்ளிமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதனால பெரிய பெரிய பிராண்ட்ஸும் சரி உள்ளார ப்ரோட்டீன் கம்மியாக வச்சுட்டு காப்ஸ் ஹையாக வச்சுட்டு ஆனால் வெளில காட்டுறதோ ப்ரோட்டீன் ஹை காப்ஸ் லோ அப்படின்னு காட்டுறாங்க. இதுவே சில இந்தியன் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்குள்ளார ஸ்கிம்டு மில்க் பவுடரை ரொம்ப ஹை லெவலில் வச்சுட்டு வே கான்சன்ட்ரேட்டர் கம்மியாக வச்சுட்டு வே ப்ரோட்டீன் சேல் பண்ணுறாங்க. இதனால பிளாட்டிங் இஷ்யூஸ், டைஜஷன் ப்ராப்ளம், அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். உங்களே நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அந்த பிராண்ட் நேம் சொல்லுங்கள். அண்ட் சர்ச் நியூட்ரிஷனில் இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் பிளேஸ் இருக்குது, ப்ரோகோஸ்ட் இருக்குது அண்ட் ஜிஎன்சியும் நாங்கள் சேல் பண்ணுறோம். அதை தவிர்த்து இப்போதைக்கு வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் நாங்கள் சேல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சென்னையில் கூவி விற்கிற நிறைய டாப் இந்தியன் பிராண்ட்ஸ் எந்தளவு மட்டமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸில் ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி இதை எப்படி பிரிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஆல்வேஸ் சூஸ் வைஸ்லி. தட்ஸ் வை வி எஜுகேட், யூ டிசைட். சர்ச் நியூட்ரிஷன்.